ஏன்னா இந்த மூலிகைன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லாத்துக்குமே பயனாகுது. என்ன சாப்பிட்றதுக்கு பயனாகும். நல்ல மருத்துவ குணங்கள் உள்ள மூலிகை. மாந்திரீக வழிமுறைக்கு பயனாகும். பிறகு அந்த மூலிகை வந்து மை ஓட்டம் பார்க்கறதுக்கு நெறைய பயன்படும். அதில் நான் உங்களுக்கு இந்த மூலிகையை மருத்துவத்தில் எந்த அளவுக்கு பயன்படுகிறது, மாந்திரீக விஷயத்திற்கு எது எதுக்கெல்லாம் பயன்படுகிறது என்பதை உங்களுக்கு நான் இந்த பதிவில் கூறுகிறேன். இப்பொழுது நீங்க பொதுவா பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நத்தச்சூரின்ற ஒரு மூலிகை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த நத்தச்சூரிக்கு பொதுவா பார்த்தீங்கன்னா வந்து சித்தர்கள் எல்லா மூலிகைக்கும் சாபம் விட்டுருக்காங்க. ஆனா இந்த நத்தச்சூரிக்கு வந்து சாபம் கிடையாதுன்றாங்க. ஏன்னா அந்த நத்தச்சூரி வந்து தேவர்களால உருவாக்கப்பட்ட மூலிகை. அந்த மூலிகைக்கு சாபம் கிடையாது. அப்ப அந்த மூலிகையை நாம் எடுத்து பயன்பெற வேண்டும் என்றால், இந்த நத்தைச்சூரி என்ற மூலிகை வந்துட்டு முதல்ல நம்ம மருத்துவத்த பார்ப்போம். நம்மளோட உடல் ஆரோக்கியத்துக்கான முக்கியம் இந்த நத்தைச்சூரின்ற மூலிகை. இது என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து குத்துச்செடியாகவும் இருக்கும். படர்ந்த செடியாகவும் இருக்கும். அது ஒரு செடி தாவர இனம். அந்த மூலிகை என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா, உடல்ல இருக்கக்கூடிய ரத்தத்த வந்து ரொம்ப சுத்தப்படுத்தும். ஏன்னா, அது ரொம்ப அபூர்வமான மூலிகை. மகா மூலிகை. அந்த மூலிகைய வந்துட்டு நம்ம நல்லா இடிச்சுட்டு, அத சூரணமாக்கி, அத வந்து தினமும் காலையில எழுந்த உடனே ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சுட்டு, ஒரு 1/4 மணி நேரம் பொறுத்து அந்த மூலிகையோட ஒரு 1/2 ஸ்பூன் நாம அத சாப்பிட்டோன்னே, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அனைத்து நச்சுகளும் வெளியேற்றிடும். ரத்தத்த வந்து ரொம்ப சுத்தப்படுத்திடும். இந்த ரத்தத்த சுத்தப்படுத்தினால் நமக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நமக்கு இந்த ஆக்டிவ் ரொம்ப ஒரு நல்ல ஒரு எனர்ஜி, நம்ம ஆக்டிவ் எதையும் சிந்திக்கக்கூடிய திறன், அத்தனையுடைய ஆற்றலும் வந்துட்டு இந்த நத்தைச்சூரிக்கு உண்டு. இத நம்ம எப்படி சாப்பிடணும்னு கேட்டீங்கன்னா, பால்ல சாப்பிடலாம். நமக்கு பால் கிடைக்கல அப்படின்னும்போது, நம்ம தண்ணி போட்டு தண்ணீல வந்து கலந்து சாப்பிடலாம். இல்ல வந்து அந்த சூரணத்த அந்த நத்தைச்சூரியோட சூரணத்த நம்ம வாயில போட்டுட்டு, அதுக்கப்புறம் கூட தண்ணி குடிச்சுக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அந்த அளவுக்கான அந்த மூலிகைக்கு வந்து அதீத சக்திகள் உண்டு. அதெல்லாம் மகா மூலிகை. அந்த மூலிகைய நாம வந்து மாந்திரீகத்துக்கு பயன்படுத்துறோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நத்தைச்சூரி மூலிகை வந்து நாம வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் வந்து எடுத்துக்கணும். சரிங்களா? ஒரு நட்சத்திரம், துருவ நட்சத்திரம் அல்லது வந்துட்டு பூச நட்சத்திரம் போன்ற நட்சத்திரங்கள்ல வந்து நாம அமுத சுப வேளைகள்ல நாம சித்த யோகம் கூடிய வேளைகள்ல நாம ஏதாவது ஒரு யோகத்துல நம்ம எடுத்துக்கணும். எடுத்துக்கும்போது என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அன்று இரவு போயிட்டு அந்த இடத்த வந்து சுத்தம் செய்து வச்சுக்கணும். மறுநாள் காலையில அந்த இடத்த வந்து தண்ணீர் தெளிச்சு கோலமிடணும். எங்க அந்த மூலிகை இருக்கக்கூடிய இடத்துல. கோலமிட்டு, அங்க வந்து பொங்கல் வச்சு, அந்த மூலிகைக்கு வந்துட்டு முறையான நாம சாபம் இல்லை என்றாலும் கூட, நாம் அனைத்து மூலிகைகளுக்கும் செய்யக்கூடிய முறையை நாம் நத்தைச்சூரிக்கும் செய்ய வேண்டும். அப்படி அந்த நத்தைச்சூரிக்கு அந்த சாப விமோசன நிறைவேற்றி. ஏன்னா மத்த மூலிகையும் செய்யணும். இந்த மூலிகை சாபம் இல்லை என்றால் நம்ம செய்யலாம். சரிங்களா? அப்படி செய்யும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நமக்கு அதுக்கும் முறைப்படி காப்பு கட்டி, சாப விமோசனம் செய்து, அந்த மூலிகைக்கு தேவையான உயிர் கொடுத்து, அந்த மூலிகையை வந்து வேறாறாம நாம எடுத்து பத்திரப்படுத்தி, சுத்தமான ஒரு ஆடையில நாம அத பத்திரமா பக்தியோட எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு வந்துட்டு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அத நல்லா வந்துட்டு ஒரு பூஜை அறையில வச்சு, அந்த மந்திரம் சொல்லிக்கிட்டே நாம என்ன பண்ணணும்னா, அதை அரைக்கணும். சரிங்களா?
அப்படி அரைச்சிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா வந்து, வஸ்திரமானது நல்ல ஒரு திருநீர் மாதிரி, நல்ல ஒரு பவுடர் மாதிரி பஷ்பமான நிலையில இருக்கும். அது வரையும் நீங்க வந்து அந்த மந்திரத்த சொல்லிக்கிட்டே அரைக்கணும். இது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு, அந்த மந்திரங்கள் சொல்ல சொல்ல கூடுதலான சக்திகள் நாம பெற்றுக்கிட்டே இருக்கும். வணக்கம், வணக்கம். சொல்லுங்க சார். சரி. இந்த வாஸ்து எந்திரத்த பத்தி நீங்க கேட்டிருக்கீங்க. நீங்க வாஸ்து எந்திரங்கள் வந்துட்டு பொதுவான ஒரு குணங்கள் உண்டு. என்னன்னா, நீங்க வந்து இந்த எந்திரத்த நீங்க எழுதி அச்சரங்கள் பதித்து நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, உங்களோட வீட்டு வாசல்லயோ அல்லது வீட்டில் உள்ள நீங்க பூஜை அறையில எங்கு வச்சாலும், அது வந்து உங்களோட வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய குறைபாடுகள வந்து அது நீக்கிடும். அது என்ன மாதிரியான குறைபாடுகள் இருந்தாலும் சரி. வாஸ்து ரீதியான நம்ம வந்து அமைப்பு வீடு சரியாக அமையவில்லை அப்படின்னாலும், வீட்டுக்குள்ள சில பிரச்சனைகளும், சில கோளாறுகளும், சில குழப்பங்களும் இருக்குது அப்படின்னாலும் சரி, இந்த வாஸ்து என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, வீட்டுக்குள்ள ஏதாவது ஒரு வீட்டு பூஜை அறையில நீங்க வச்சாலும் சரி, வாஸ்துக்கு வெளியில நீங்க கட்டினாலும் சரி, பூஜை அறையில வைக்கிறது நல்லது. ஏன்னா, அதுவே வந்து பார்த்தீங்கன்னா, வந்து இருக்கக்கூடிய வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷத்தையும், கோளாறுகளையும் நீக்கிடும். சரிங்களா? அது வந்து இந்த வாஸ்து இந்த இயந்திரம் வந்துட்டு இதுக்கான வேலைகளை செய்யும். ஏதாவது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பணம் வரவே இல்ல, செல்வங்கள் வந்து சரியா வந்து தங்கல, நெறைய எதிர்மறையான பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து வாஸ்து சரி பண்ணிடும். வாஸ்து இயந்திரங்கள் வந்து அது உங்களுக்கு அந்த பிரச்சனைய சரி பண்ணிடும். அதனால நீங்க வந்து வாஸ்து இயந்திரங்கள் வந்துட்டு நீங்க வச்சு அத பயன்படுத்திக்கலாம். இது மட்டும் இல்லாம இந்த வாஸ்து இயந்திரத்தால இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நீங்கும். எந்த மாதிரியான சில ஏவல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், செய்வினை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இந்த வாஸ்து வந்து அத சரி செய்து உங்கள பாதுகாத்துரும். இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்துட்டு சரி செய்திடும். இந்த வாஸ்து இயந்திரத்த நீங்க பூஜை அறையில வச்சு நீங்க வந்து பூஜை செய்யலாம். சரிங்களா? அடுத்தது, நான் இந்த மூலிகையான ஒரு சில நம்ம அந்த மூலிகை இந்த நத்தச்சூரின்ற மூலிகையை நம்ம கொண்டு வந்து நல்லா இடிச்சு, அத வந்து நல்லா வந்து பவுடர் மாரி ஆக்கி என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, சில வாசன பொருட்கள நம்ம வந்துட்டு வாங்கிட்டு வரணும். சரிங்களா? அப்படி வாசன பொருட்களை நம்ம வாங்கிட்டு வந்தா, அத வந்துட்டு இதோட கலந்து, நாம வந்துட்டு இந்த பூஜை தேவையான நம்ம எதற்காக நாம அந்த நத்தச்சூரியான மூலிகையை நம்ம பயன்படுத்தினோமோ, ஏன்னா அந்த நத்தச்சூரியில வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஜாலமெல்லாம் கூட செய்யலாம். சரிங்களா? அந்த ஜாலத்துக்கு வந்து நான் அடுத்த பதிவு வந்து உங்களுக்கு நான் போடுறேன். எந்த மாரி ஜாலங்கள் வந்து அந்த மூலிகை செய்யும், நத்தச்சூரின்ற மூலிகை வந்து எந்த மாரி ஜாலங்கள செய்யும். அப்ப இந்த மூலிகையை வந்துட்டு நாம பயன்படுத்தினோம்னா, அது நமக்கு தேவையான நன்மைகளையும், நம்ம உடலுக்கு ஆரோக்கியத்தையும், மன வலிமையும் இது வந்து நமக்கு பெற்றுக் கொடுக்கும். சரி. அதே போல இன்னொரு மூலிகை நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த சென்னாய் உருவி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பெரும்பாலும் பலருக்கு தெரியும் இந்த சென்னாய் உருவின்றது. வணக்கம் காமன். வணக்கம், வணக்கம். நன்றி. இந்த சென்னாய் உருவியை நீங்க வந்துட்டு பெரும்பாலான இடத்துல பார்த்துருப்பீங்க. அது என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா, இது நமக்கு மருத்துவத்துக்கும் வந்து நல்ல பயனாகுது. அது மட்டும் இல்லாம மாந்திரீகத்துக்கும் அத பயன்படுத்துறாங்க. மேடம் வணக்கம், வணக்கம். வணக்கம், நன்றி. வாங்க. அப்போ அந்த சென்னாய் உருவி வந்து இந்த மருத்துவத்துக்கு பயனாகுது.
அதுவும் இல்லாம இந்த மாந்திரீகத்துக்கும் அந்த சென்னாய் உருவின்றது வந்து பயனாகுது. நான் முதல்ல உங்களுக்கு மருத்துவத்துக்கு நான் வந்துர்றேன். இந்த சென்னாய் உருவி என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இப்போ இது இயல்பாவே நம்ம பயன்படுத்தலாம். நம்ம சூரணம் பண்ணி நம்ம வந்துட்டு அத பயன்படுத்துறத விட, நம்ம இயல்பாக பயன்படுத்தலாம். இந்த சென்னாய் உருவி வந்து நீங்க காலையில எழுந்துட்டு, நீங்க பல்லு துலக்கணும் அப்படின்னு வச்சுக்கங்களேன். அந்த சென்னாய் உருவியோட அந்த உடைய குச்சிய உடைச்சுட்டு, அந்த வேரோட எடுத்து நீங்க பல்லு துவ துவக்குனீங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இதோட சாறு வந்து நம்மோட வேர் வழியா வந்து நம்ம உடல் முழுக்க பரவி, நமக்கு வந்து ஒரு பொலிவ குடுக்கும். அதாவது வசியத்தன்மைய குடுக்கும். பொதுவாவே இயற்கையாவே ஒரு வசியத்தன்மைய குடுக்கும். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்னும்போது, எதிர்பாராத அந்த ஒரு ஒளி வட்டம் வந்துட்டு அந்த சென்னாய் உருவிக்கு உண்டு. அந்த சென்னாய் உருவி நாம தனிப்பட்ட ஒரு அடையாளமா காட்ட அதுக்கு அவ்வளோ சக்திகள் உண்டு. அதனால என்னன்னா, சென்னாய் உருவிய வந்து நாம வந்து போகிற வழியிலேயே கூட நாம ஒரு இடத்துல இருந்து அத உடைச்சு நம்ம பல்லு அங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு மண்டலம் நீங்க அத பயன்படுத்திட்டீங்கன்னா, அந்த பயன்படுத்துறது போதாதுன்னு, நீங்க அந்த சென்னாய் உருவி எந்த இடத்துல போறீங்களோ ஒரே இடத்துல போடணும். இப்ப இங்கேருந்து நீங்க கிளம்புறீங்க, பல்லு துவைக்கிறீங்க. அந்த பல்லு ஆன அந்த உடைய அந்த குச்சிய என்ன பண்றீங்கன்னா, ஒரு இடத்துல போட்டுட்டீங்கன்னா, அது வந்து முழுக்க முழுக்க அந்த இடத்துலயே இருக்கும். ஒரு 48 நாள், ஒரு மண்டலம் நீங்க கழிச்சு அந்த உடைய போட்ட இடத்துல இருக்கக்கூடிய அதே இடத்துல இருந்து, அந்த உடைய சுத்தமா அத வந்துட்டு அந்த இடத்துல எல்லாமே வந்துட்டு சரி பண்ணிட்டு, அந்த இடத்துல நீங்க வந்துட்டு ஒரு கற்பூரத்த வச்சு, அது தீபம் வந்து எரிய வச்சு, அந்த உடைய சென்னாய் உருவிய முழுக்க அத வந்துட்டு தீயினால வந்துட்டு சுட்டு, பிறகு அத சாம்பலாக்கி மறுபடியும் நீங்க வந்து பல்லு தேய்க்க ஆரம்பிச்சுருவீங்க. அது என்ன ஆகும்னு கேட்டா, உடல்ல வந்து அவ்ளோ பொலிவா வச்சிருக்கும். உங்கள சுத்தி ஒரு ஒளி தெரியும். அது வந்து அந்த சென்னாய் உருவிக்கு உள்ள ஒரு சக்தி உண்டு. சரிங்களா? இத அப்படியே நம்ம மாந்திரீகத்துக்கு கொண்டு போலாம். இந்த மாந்திரீகத்துக்கும் இதுக்கு அதே வசிய சக்தி தான் உண்டு. அது என்ன பண்ணுங்கன்னா, ஜனவசியம் செய்யும். ஜனவசியம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு, இப்போ ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு மார்க்கெட்டிங்கா ஒரு இடத்துக்கு போறோம். நம்மளோட ப்ராடக்ட் ஏதோ ஒண்ண வந்து நாம வந்து சேல்ஸ் பண்ணணும். இல்ல ஒரு விஷயமா நம்ம போறோம். ஒரு நபர போய் பார்க்க போறோம். அவரால வந்து நமக்கு நெறைய உதவிகள் தேவைப்படும் அப்படின்றதுக்காக போறோன்னும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இந்த சென்னாய் உருவில செய்யப்பட்ட அந்த சூரணத்த கொண்டு வந்து நம்ம பூஜையில இட்டு, அதுக்கான மந்திரங்கள வந்து உச்சாடனம் செய்து அத பயன்படுத்தி, அத வந்து நம்ம நெற்றியில கொண்டு இட்டுட்டு போனோம்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு பொலிவ குடுக்கும். இது வந்து மாந்திரீகத்துக்கு. நாம வந்து இந்த சென்னாய் உருவிக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம் உண்டு. சரி. ஹலோ சார் சொல்லுங்க. அந்த மாரி நம்ம நெறைய மூலிகையில வந்துட்டு நெறைய வகைகள் இருக்கு. நமக்கு அத்தன வகைய வந்து நமக்கு மருத்துவத்துக்கும், மாந்திரீகத்துக்கும் பயனாகுது. ஏன்னா பல மூலிகை வந்து நமக்கு வந்து மருத்துவத்துக்கு பயணமாகுமான்னு கேட்டா, வைப்புக்கு பயனாகும். அது வந்து விஷத்தன்மையானது. அது வந்து செய்யக்கூடாது. இப்ப நரி மிரட்டின்னு சொல்லுவாங்க. அந்த மாரி நெறைய இருக்கு. பூனைக்கிரிஞ்சல்ன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா வந்து, அது வந்து மனிதர்களுக்கு வந்து அந்த அளவுக்கு நன்மைய குடுக்காது. ஏன்னா, அது வந்து வைப்புக்கும் மத்த சில வேலைகளுக்கும் அத பயன்படுத்துவாங்க. அது ரொம்ப கவனமா இருக்கணும். சில மூலிகை, பல மூலிகை வந்து அந்த வைப்புக்கு அப்படின்றது வந்துட்டு அத பயன்படுத்துறாங்க. அதெல்லாம் வந்து நம்ம வந்து அந்த வைப்புக்கு என்ன மாதிரியானதுதான் சொல்லுவாங்க. அதாவது வந்து வைப்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி. ஏன்னா, அந்த மூலிகைலாம் வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது. நெறைய இருக்கு. உங்களுக்கு வந்துட்டு நம்ம அந்த மூலிகை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நெறைய நம்ம பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கான நெறைய இருக்கு.
இப்போ ரசமணிய பத்தி சொல்லணும்னா, ரசமணிய பத்தி நெறைய நான் சொல்லியிருக்கேன். மறுபடியும் உங்களுக்கு ரசமணிய பத்தி நான் சொல்றேன். இந்த ரசமணி என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, நவபாஷாணத்துல ரசமணியும் ஒரு பாஷாணம். இந்த ரசமணி எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு, நம்ம கீழ அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீர் போல தான் இருக்கும். சரிங்களா? நீர் போல இருக்கும். சில்வர் மாதிரி இருக்கும். இந்த ரசமணியானது அது நாம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த கையில நாம வந்துட்டு இந்த பதரசத்த நம்ம ஊத்தினோம்னு கேட்டீங்கன்னா, கையில வந்து அது ஒரு கொஞ்ச நேரம் இருக்கும்போது, அந்த நீர் வந்து நம்மோட கையில வந்துட்டு பட்டு என்ன ஆகும் உள்ளங்கையில பட்டு, அந்த நீரானது கொஞ்சம் விஷத்தன்மையை குடுக்கும். அந்த மாரி வந்து இருக்கும் பொழுது, அந்த நீரால வந்து உடல்ல வந்துட்டு அந்த நரம்புகள்லாம் வந்துட்டு கொஞ்சம் அதனால என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நாம ரசத்த வந்துட்டு பல வகையில சுத்தம் பண்ணணும். பல மூலிகைகளெல்லாம் நம்ம அந்த ரசமணிய சுத்தம் செய்யணும். சுத்தம் செய்ய என்ன ஆகும்னு கேட்டா, அந்த நீராகப்பட்டது கொஞ்சம் கொஞ்சமா வந்து அது வந்துட்டு கொஞ்சம் மூலிகைக்கு அகப்பட்டு, அதோட பலத்த வந்துட்டு அந்த மூலிகைக்கு சாதகமா போயிடும். அப்போ அந்த பாதரசத்த நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அத வந்து வெண்ணெய் போல ஆயிடும். எப்படி நம்ம அரைக்க அரைக்க என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, வெண்ணெய் மாதிரி நல்லா ஒரு லெவலுக்கு நமக்கு கையில வந்துட்டு நம்ம புடிச்சு உருட்டக்கூடிய அளவுக்கு வந்துரும். அந்த தேவையான நமக்கு அந்த மூலிகைய வந்துட்டு நம்ம சுத்தம் செய்து, அத கழுவி, அதுக்கான அளவு எடுத்து நம்ம உருட்டிக்கணும். என்னன்னா வந்துட்டு இத உருட்டும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு மணியோட அளவு இருக்கு. அது மட்டும் இல்லாம, நமக்கு வந்து எந்த அளவுக்கு வேலை செய்யணும்ன்றது ஒரு அளவு இருக்கு. அதுக்கு தகுந்த மாரி இருங்க ஐயா ஒரு நிமிஷம். அப்போ அந்த ரசமணிய நாம வந்துட்டு என்ன பண்ணணும்னு கேட்டா, அத உருட்டி நம்ம தேவையான அளவு நம்ம வந்து புடமிடணும். ஏன்னா புடமிடும் பொழுது என்ன ஆகும்னு கேட்டா, அதோட மூலிகை என்ன மூலிகையோட சத்துக்கள் நாம வந்து குறிப்பிட்டு நம்ம அதில இணைக்கிறோமோ, அந்த மூலிகை தான் நமக்கு வேலை செய்யும். இந்த ரசமணியோட சேர்ந்து அதோட சக்திய வந்துட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சுரும். அப்போ நமக்கு தேவையான மூலிகைய வந்து இந்த ரசத்தோட இணைக்கணும். அப்போ இணைக்கணும்ன்னும்போது, இதோட சாரம் ஆகணும்ன்னும்போது, அப்போ நம்ம என்ன பண்ணோம், புடமிடணும். அப்போ புடத்துக்கு தேவையான புடம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, நமக்கு வந்து கடபுடம் இருக்கு. சரிங்களா? வராக புடம் இருக்கு. குக்கு புடம் இருக்கு. நம்ம குக்கு புடம் வந்து ரொம்ப சிம்பிளா வந்து நம்ம போயிடலாம். கொஞ்சம் அதே போல அடுத்து நமக்கு வராக புடம்ன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து 100க்கு மேல வந்து நம்ம புடம் போடுறோம்னா வராக புடம் போடும். ஏன்னா அது புடம் போட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த வராக புடம் என்பது என்னென்ன மணிக்கு போடுவான்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப சக்தி உள்ள மணிக்கு நம்ம புடம் போடணும். இப்போ வந்து உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஸ்தம்பன மணிக்கு நாம வந்து வராக புடம் போடலாம். யோகா குளிகை மணிக்கு வராக புடம் போடலாம். கவனமணிக்கு வராக படம் போடலாம். கமலமணிக்கு வராக படம் போடலாம். இந்த மாரி மணிகளுக்கு முக்கிய மணிகளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த வராக படம் வந்து அந்த மணிக்கு போடணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒரு மணி நாம வந்து தயார் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து குறைஞ்சது 1 வருஷம் 6 மாசத்துக்கு மேல தான் ஆகும். சரிங்களா? போதுமான அளவு நாம வந்துட்டு அந்த மணிக்கு வந்து எவ்வளவு சக்திகள் நம்ம புடம் போடுறோமோ, அவ்வளவு சக்திகள் வந்து கூடிட்டே இருக்கும். நம்ம குறைஞ்சது வந்து 6 மாதங்களாகவும் ஒரு மணி நாம வந்துட்டு இந்த ஸ்தம்பன மணி ஆகட்டும், இல்ல வந்து குளிகை மணி ஆகட்டும், இல்ல கவன மணி எந்த மணிக்கு நம்ம புடமிட்டாலும் அது 1 வருஷத்துக்கு ஆயிடும். நம்ம குறைஞ்சது நம்ம ரொம்ப சீக்கிரமா அங்கேயே இருந்து நம்ம பண்றோம்னு கேட்டீங்கன்னா, குறிப்பிட்ட அளவுக்கு நம்ம போதுமா ரொம்ப சீக்கிரமா நமக்கு அந்த மணிய வந்து தயார் பண்ணிட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வந்து குறைஞ்சது ஒரு 6 மாசம் ஆகும். 6 மாசம் இல்லாம ஒரு மணிய வந்துட்டு ஒரு வராகபுரம் போற மணிய வந்துட்டு நாம பயன்படுத்த முடியாது. ஒரு பதிவு வந்திருக்கு. அத பதிவு நான் போடுறேன். கண்டிப்பா. அந்த எந்திரத்த எப்படி பூஜை செய்யுதுன்னு கேட்டீங்க. இந்த எந்திரத்த வந்து நம்ம என்னன்னு பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, முதல்ல வந்துட்டு பூஜை செய்யறதுக்கு முன்னாடி, நம்ம வந்துட்டு 3 கிணத்தோட தண்ணி வேணும் நமக்கு. ஏன்னா, அந்த 3 கிணத்தோட தண்ணி வந்து நம்ம ஆறாக தான் நம்ம வந்து அத பயன்படுத்தணும். அந்த 3 கிணத்து தண்ணி நாம பிடிச்சு கொண்டு வந்துட்டு, அந்த பஞ்சலோகத்த உடைய ஒரு சொம்பா இருக்கட்டும், ஒரு பாத்திரம் பஞ்சலோக பாத்திரம் வந்து நம்ம பயன்படுத்தணும். அத பயன்படுத்திட்டு,
நமக்கு தேவையான பூஜை பொருட்கள் எல்லாமே வாங்கிடணும். என்னென்ன இருக்குது, தயிர், இளநீர் என்ன இருக்கோ அத்தனை பூஜை பொருட்கள் அத்தனை வாங்கினோம். நீங்கள் வந்து வீட்டில் சுடக்கூடிய பலகாரங்கள் இதெல்லாம். ஏன்னா எந்திரங்கள் வந்து சாதாரண விஷயங்கள். எந்திரங்கள் வந்து பல சக்திகள் வந்து உட்பட்டது. ஏன்னா வரக்கூடிய இந்த கிரகத்தால் வரக்கூடிய இந்த ரசமணிக்கு என்ன குணங்கள் இருக்கோ அந்த குணத்துக்கு ஈக்குவலான குணங்கள் வந்து நம்ம இந்த எந்திரத்துக்கு உண்டு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அந்த எந்திரத்துக்கு வந்து தேவையான அனைத்து பூஜைகளும் செய்யணும். ஏன்னா நம்ம ரசமணின்றது நம்ம குறிப்பிட்டு இப்போ ரசமணியை பற்றி பேசுகிறோம். இந்த ரசமணின்றது அறிவியலோடு சேர்ந்து வந்துடும். ஆனால் அந்த எந்திரங்கள் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்மளோட மனசுக்கு ரொம்ப நெருங்கினது என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த எந்திரத்தோட நம்ம பதிவு. இப்போ நம்ம எந்திரம் நம்ம வீட்டில் வச்சுருக்கோம். இந்த எந்திரத்தால் வந்து நமக்கு என்னென்ன நன்மைகள் பார்த்தீங்கன்னா வந்து, யாராவது வந்துட்டு ஏதாவது ஒரு தேவையில்லாத தவறுகள் செய்கிறாங்கன்னும் போது இந்த எந்திரம் வந்து தடுக்க முயற்சி செய்யும். இப்போ இந்த எந்திரங்கள் பயன்படுத்திட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து பல தவறுகள் வந்து நடக்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு. ஏதேனும் தவறு நடந்தால் அதை வந்து திருப்பி அனுப்பக்கூடிய சக்தி வந்து இந்த எந்திரத்துக்கு முழுமையாக உண்டு. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த கிரக தோஷங்களை, கிரகத்தால் வரக்கூடிய தீய வழிகளை வந்து தடுத்து நிறுத்தும். அப்போது நம்மோட உள் மனதில் என்ன இருக்கோ அதை வந்துட்டு ஜெயமாக்குறது தான் இந்த பாதரசத்தோட இந்த எந்திரத்தோட முக்கியமான சில இப்போ அந்த எந்திரத்தை வந்து முறைப்படி பூஜை செய்யணும். பூஜை செய்யும் போது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த எந்திரம் பூஜை செய்யும் போது ஒருவேளை வந்து உங்களுக்கு எந்திரம் வந்து நீங்கள் செய்கிறீங்க, நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னும் போது அதுக்கு வந்து முறையாக வந்து சாப நிவர்த்தி செய்யணும். எந்திர சாப நிவர்த்தி செய்யணும். மந்திர சாப நிவர்த்தி செய்யணும். புரியுதுங்களா? இந்த மந்திர சாப நிவர்த்தி செய்யும் போது நீங்கள் எந்திரத்தை நீங்கள் பூஜை செய்யும் போது நீங்கள் காப்பு கட்டணும். சரியா? நீங்கள் காப்பு கட்டணும். ஏன்னா அதை வந்து முழுமையான ஒரு இடத்துல வந்து நீங்கள் பிரதிஷ்டை பண்ணணும் எந்திரத்தை. நீங்கள் வந்து இப்போ எந்திரம் பண்ணிடுறீங்க, எந்திரம் வந்து நம்ம உயிர் கொடுத்தா அந்த எந்திரத்தை வந்து பவர் கொடுக்கணும் போது முறையாக நீங்கள் பிரதிஷ்டை பண்ணக்கூடிய இடம் வந்து உங்கள் வீட்லேயோ இல்லை நீங்கள் வந்து பூஜை செய்ய நீங்கள் அலுவலகம் இருக்கக்கூடிய இடத்துலையோ உங்களோட தொழில் செய்யக்கூடிய இடத்துலையோ நீங்கள் ஒரு எந்திரத்தை வந்து வைக்கிறீங்கன்னா அது முறையான பிரதிஷ்டையான பூஜைகள் செய்து அந்த இடத்துல வச்சு அது கூடுதல் சக்திகளை நம்ம கொடுக்கும். நம்ம மனதில் என்ன இருக்கோ எந்திரம் செய்ய ஆரம்பிச்சோம். இந்த எந்திரம் நாம் வந்துட்டு இப்போ ஒரு நபரை நம்ம பார்க்கணும் அப்படின்னும் பொழுது நாம் போய் பார்க்க வேண்டியதில்லை. நபர் அங்கே வந்துடுவார், இந்த எந்திரத்துக்கிட்ட வந்துடுவார். அந்த அளவுக்கான அதிகமான இருக்குது. நீங்கள் வந்து அதை பூஜை செய்கிறதுக்கு முதல்ல வந்துட்டு எந்திர சாப நிவர்த்தி செய்யணும், மந்திர சாப நிவர்த்தி செய்யணும். ஏன்னா நீங்கள் வந்து முறையாக செய்யக்கூடியது. எந்திரத்துக்கு வந்து முறையாக வந்து பிரதிஷ்டை பண்ணினா இது அத்தனையும் செய்யணும். செய்து அதை வந்துட்டு நம்ம வந்து நமக்கு காப்பு கட்டிக்கணும். ஏன்னா நம்ம எந்திரத்துக்கு பூஜை செய்யும் பொழுது நமக்கு எந்த ஒரு தீயமையும் ஏறப்படாத இருக்கணுன்றதுக்கு நம்ம முதல்ல நம்ம சரி பண்ணிக்கணும். சரி பண்ணிட்ட பிறகு தான் நம்ம எந்திரத்துக்கு பூஜை செய்யணும். இந்த பூஜைக்கெல்லாம் என்னென்ன செய்யணுமோ அது அத்தனையும் செய்யணும். அது மட்டும் இல்லாமல் நீ கற்பூர தீபாவதனை காட்டி பூஜையை முடிக்கும் போது தேங்காய் பழம் உடைச்சி நீங்கள் அந்த பூஜையை நீ முடிக்கணும். முடிச்சுட்டு அந்த பூஜைக்கு வந்துட்டு எந்த இடத்துல நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துல வந்துட்டு 48 நாள் நீங்கள் கம்பல்சரி கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு பூஜை செய்தே ஆகும். அப்போ தான் அந்த எந்திரங்களை வந்துட்டு உங்களுக்கு கூடுதலான சக்தி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அத்தனையும் உங்களுக்கு சாதகமாகவே கொடுக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? நீங்கள் அதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள், நீங்கள் வேறு ஏதாவது அதில் கேட்குறீங்கன்னா நீங்கள் கேளுங்க, அதுக்கான விளக்கம் நான் சொல்கிறேன். சரி. நீங்கள் இந்த ரசவாதத்தை பற்றி கேட்டிருக்கீங்க. அதாவது நான் உங்களுக்கு சொல்கிறேன் ரசவாதம். இந்த ரசவாதம்ன்றது வந்து சாதாரணது கிடையாது. இந்த ரசவாதம் நீங்கள் செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சுற்றி செய்யணும். ஒரு பாஷணங்கள் இருக்கக்கூடிய 72 துணை பாஷணங்கள் இருக்குது. இந்த 72 பாஷணங்களை வந்து ரசவாதத்துக்கு பயனாகுது. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு 9 பாஷாணம் நம்ம ரொம்ப முக்கியமான பாஷாணம். சரிங்களா? அந்த 9 பாஷாணத்தை நீங்கள் வந்துட்டு
முறையாக சுத்தம் செய்யணும். சுத்தம் செய்து அது என்னென்ன தனித்தனியாக இப்போ வீரம், பூரம், கந்தகம் இதை போல் வெள்ளை பாஷாணம், வீர பாஷாணம் இந்த மாதிரி நிறைய லிங்க பாஷாணம் இதெல்லாம் நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா தனித்தனியை சுத்தம் செய்யணும். இந்த தனித்தனியே சுத்தம் செய்யும் பொழுது அதில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பாஷாணம் சுத்தி ஆகும். ஏன்னா அந்த சுத்தம் ஒரு பாஷாணத்தை நீங்கள் சுத்தம் செய்யணும் பல மூலிகையெல்லாம் கொண்டு சுத்தம் செய்யணும். நீலையை கொண்டு வரணும், அவுரி சம்மந்தப்பட்ட விஷயமாக இருக்கட்டும், விராலி போன்ற பல சிவனார் வேம்பு பல மூலிகையை கொண்டு அந்த ஒரு பாஷாணத்தை சுத்தம் செய்யும். மோர், சுண்ணாம்பு தண்ணீர் போன்ற பல வகையில் நீங்கள் சுத்தம் செய்து பிறகுதான் ஒரு பாஷாணத்தை மட்டுமே அவ்வளோ வேலை இருக்குது. அவ்வளோ வேலைகளும் செய்து பிறகு ஒரு பாஷாணம் 9 பாஷாணத்தையும் நீங்கள் ஒரு முறையும் சுத்தம் செய்த பிறகு ஒரு முறைனா ஒரு முறை போதாது. இந்த ஒரு மூலிகை போடுறோம்னு கேட்டிங்கன்னா ஒரு 50 மூலிகை, ஒரு 27 மூலிகையில் ஒரு 100 மூலிகை நம்ம சேர்த்து செய்கிறோம்னா அந்த 100 மூலிகை 7 முறையும் நீங்கள் சுத்தம் செய்தே ஆகும். பிறகுதான் அந்த பாஷாணம் தன்மையை கொடுக்கும். அப்போ அந்த தன்மையை கொடுக்கும் பொழுது அந்த பாஷாணம் ஒரு பாஷாணத்தை உலோகத்தை மாற்றமான உலோகங்களை மாற்றும். அந்த ஒரு பாஷாணம் உலோகத்தை மாற்ற முடியும். எந்த பாஷாணமாக இருந்தாலும் ஒரு பாஷாணம் உலோகத்தை மாற்ற முடியும். தங்கத்தை வெள்ளியாக மாற்றும், தங்கத்தை அலுமினியமாக மாற்றக்கூடியது. இதே இரும்பை தங்கமாக மாற்றும். அந்த மாதிரி பல வேலைகளை ஒரு பாஷாணங்கள் செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த நவபாஷாணங்கள் அனைத்துமே நம்ம பண்ணணும்னு சொல்லும்பொழுது அத்தனை சக்திகளும் எத்தனை, அதாவது தாழ்ந்த உலோகத்தை உயர்ந்த உலகமாக மாற்றும், உயர்ந்த உலகத்தை தாழ்ந்த உலகமாக மாற்றக்கூடிய இந்த நவபாஷணம். நீங்கள் அந்த நவபாஷணத்துக்கிட்ட போய் ஒரு தங்கத்தை கூட தங்கமெல்லாம் கருப்பாக மாறி போயிடும், பச்சையாக மாறிடும். சரிங்களா? அந்த அளவுக்கு அந்த நவபாஷணத்துக்கு சக்தி உண்டு. நான் உயர்ந்தவன் கொண்டு போய் நீ தங்கத்தோடு சேர முடியாது. தங்கம் ரொம்ப உயர்ந்த உலகம், அது எல்லாத்தையுமே ஒன்றும் பண்ண முடியாது. இந்த நவபாஷணத்துக்கிட்ட தங்கத்தை கொண்டு போனால் தங்கமெல்லாம் நிறம் மாறி குணங்கள்லாம் மாறிடும். தங்கமாக இருக்காது. இதுதான் ரசவாதத்தோடு சேர்ந்து வரும். ரசவாதத்தில் பல வழிகள் இருக்குது. ஏன்னா இப்போ ரசவாதத்தை நம்ம சொல்லணும்னு கேட்டிங்கன்னா ஒரு உலோகத்தை நம்ம பயன்படுத்தி வச்சுட்டோம்னா அந்த உலோகம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமில்லை, ஒரே ஒரு மணின்னு வச்சுங்களேன். அந்த கவன மணி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு இடத்துல வச்சுட்டு மணியை ரெடி பண்ணிவிட்டு அதில் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தால் தண்ணி என்ன ஆகுனா காற்றா போயிட்டே இருக்கும். அறிவியல் நம்ம சித்தர்கள் சும்மா அனைத்துமே அவ்வளவு அறிவியல் இருக்குது. ஒரு இடத்துல தண்ணி நீங்கள் ஊற்ற என்ன ஆகணும்னா தண்ணி அப்படியே கரைஞ்சி தண்ணி காற்று மாதிரி போயிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு வணக்கம் முருகன் அந்த அளவுக்கு அந்த நவபாஷணத்துக்கு சக்திகள் உண்டு, ரசவாதத்துக்கு சக்தி உண்டு. இதை வச்சு தான் நம்ம ரசவாதம் செய்ய முடியும். ரசவாதம் சாதாரண கிடையாது. நிறைய உலோகங்களை பிரிக்க முடியும். ஒரு உலோகத்தை உருவாக்க முடியும். ஒரு உலகத்தையே உருவாக்க முடியும்னு கேட்டால் ரசவாதம் தான். இந்த ரசவாதத்தை பல பொருட்களை உருவாக்க முடியும், பல உயிருள்ள பொருட்களை உருவாக்க முடியும், ஒரு சில பொருட்களை அழிக்க முடியும்னா இந்த ரசவாதங்களை வச்சு தான் பண்ண முடியும். ஒரு உலோகத்தை உயர்ந்த உலகமாக மாற்ற முடியும், உயர்ந்த உலகத்தை தாழ்ந்த உலகமாக மாற்ற முடியும்னா இந்த ரசவாதம் அனைத்துக்கும் பயனாகுது. சரிங்களா? இந்த ரசவாதம் ஒரு அறிவியல் சார்ந்த விஷயம். உலகத்துக்கு ரொம்ப முக்கியமானதுன்னா ரசவாதம். இந்த ரசவாதத்தில் பிரித்து எடுக்கப்பட்டதுன்னா நிறைய இந்த மருத்துவத்தில் நீங்கள் பயன்படுத்தி இருக்கக்கூடிய இந்த லிக்விட் எல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ரசவாதத்துலேருந்து சிறு துளி தான் அங்கே போயிருக்கு. ஒன்றுமில்லை, இந்த ஒரு ரசவாதத்தை அந்த காலத்து சித்தர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த உலகத்தை நம்ம உடலை காய்கல்பமாக மாற்றணும் அப்படின்ற என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஊசி இருக்க பாருங்கள், அந்த ஊசியில் அந்த ரசவாதத்தில் இருக்கக்கூடிய அந்த லிக்விடை ஊசியில் தொட்டு நாக்கில் வச்சுட்டாங்கன்னா போதும், தன்னோட உடல் தன்மை எல்லாமே மாற்றிடும். அவ்வளோதான் பண்ண முடியும். அந்த ஊசியில் அந்த ஊசியோட ஒரே ஒரு நுனி தான். அந்த ஊசியிலேருந்து அந்த லிக்விடை எடுத்து அந்த நீரை எடுத்து வாயில் வச்சுட்டா அவ்வளோ சக்தி உண்டு. அதெல்லாம் ரசவாதத்துக்குள்ளே வரக்கூடியது தான். இந்த ரசவாதம் இருக்கக்கூடிய தன்மை உலோகத்தை மாற்றக்கூடியது தான் ரசவாதம். இந்த உலோகத்தை மட்டும் மாற்றாது, இந்த உலகத்தையே மாற்ற இந்த ரசவாதம்ன்றது. சரிங்களா? அவ்வளோ ஒரு ரசவாதத்தை பற்றி அநேகமான வழிமுறைகள் இருக்குது. இந்த ரசவாதத்தால் எல்லாமே செய்ய முடியும்.
சரிங்களா? இந்த ரசவாதத்த ஒண்ணு பயன்படுத்தி வச்சுட்டோம்னா, அது வந்துட்டு ஒரு உலகத்த அதுவே வந்துட்டு உருவாக்கிக்கும். இதுதான் இந்த ரசவாத கலையில வந்து தமிழ் சித்தர்களால இத வந்து கண்டுபிடிக்கப்பட்டு, இத வந்துட்டு பயன்முறைக்கு வச்சிருக்காங்க. மக்களோட நலனுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. இது இந்த காலத்துல வந்து இது நெறைய வந்து இந்த ரசவாத நூட்கள நெறைய வந்து வெளிநாட்டவர்கள் வந்து நெறைய பேர் வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க. பல நூல் வந்துட்டு நம்மகிட்ட கிடையாது. எதெல்லாம் பரிபாஷையில இருக்கோ, அந்த நூல்கள் மட்டும் இங்க வச்சுட்டு போயிட்டாங்க. ஏன்னா, பரிபாஷையில இருக்கிறது எடுத்து சொல்றதுக்கான மொழி கற்றவர்கள் வந்து அதை எடுத்து சொல்ல முடியாதனால, சில நூல்கள எடுத்துட்டும் போயிருக்காங்க. சில நூல்கள வந்து இது பண்ணிட்டும் இருக்காங்க. அதனால மொழி கற்றவர்கள் வந்து அதை எடுத்து சொல்ல முடியாதனால, சில நூல்கள எடுத்துட்டும் போயிருக்காங்க. சில நூல்கள வந்து இது பண்ணிட்டும் இருக்காங்க. அதனால தெளிவா இருக்கக்கூடிய நூல்கள எடுத்துட்டு போயிட்டு, நீங்க மருந்து அது இதுன்னு சொல்லிட்டு, அத வந்துட்டு எல்லாருக்கும் வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? அந்த ரசவாதன்றதும் மிகப்பெரிய நூல்கள். சித்தர்களால நம்மோட தமிழர்களோட கண்டுபிடிப்பு வந்து உலகத்துக்கு அரிச்சுவடி எதுன்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு நம்மோட சித்தர்கள் கண்டுபிடிச்சிருக்கு. இன்னைக்கு உலகம் முழுக்கத்து பல விஞ்ஞானங்கள்லாம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அது வந்து தமிழ் சித்தர்களால் உருவாக்கப்பட்டது. தமிழர்களால் உருவாக்கப்பட்டது தான். இன்னைக்கு அது பேர் மாத்தி முகமூடி போட்டு அத வந்து நமக்கு வருது. நாம கையினால குடுத்தது இன்னைக்கு வந்துட்டு நல்ல ஒரு பேக் பண்ணி, அத நல்லா அழகுபடுத்தி நம்ம குடுக்கலாம். வேற ஒண்ணுமே கிடையாது. இதுதான் நம்மளோட நாட்டோட கலையில வந்து ரசவாத கலையில இதெல்லாம் வந்து இந்த மருத்துவமா இருக்கட்டும், விஞ்ஞானமா இருக்கட்டும், உலோகத்த சம்மந்தப்பட்டமா இருக்கட்டும், உடைய எல்லாவுடைய சக்தி வந்து ரசவாதம் தான் முக்கிய காரணம். இந்த ரசவாதம் பல வகையில வந்து அத பயன்படுத்தலாம். பல வகை இருக்கு ரசவாதத்துல. சரி. கண்டிப்பா அந்த மூலிகையை பத்தினா நான் மறுபடியும் நம்ம அந்த மூலிகை பத்தி விவாதம் பண்ணுவோம். இந்த மூலிகையை பத்தி நம்ம சொல்லணும்னா, மூலிகையில நெறைய இருக்கு. நம்ம வந்துட்டு ஒரு மூலிகையை நம்ம எடுத்தோம்னா, அந்த மாந்திரீகத்துக்கு பயன்படுத்தலாம். ஜாலத்துக்கு பயன்படுத்தக்கூடிய மூலிகை இருக்கு. ரசவாதத்துக்கு பயன்படுத்தக்கூடிய மூலிகை இருக்கு. சரிங்களா? நம்ம ரசவாதம்னு சொல்றது நம்ம ரசமணியும் சேர்ந்து வந்துரும். ஏன்னா, அந்த ரசவாதத்தோட வர்றது தான் நம்ம ரசமணி இதெல்லாம் வந்துட்டு. இந்த அறிவியல் வந்து நம்ம ரசவாதத்தோட சேர்ந்துருவோம். இதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம். இந்த மூலிகையை நாம எப்படி பயன்படுத்துறோம்னு கேட்டீங்கன்னா, ஒரு நிமிஷம். நம்ம சாருக்கு இந்த மூலிகையை பத்தி நான் சொல்லிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த நம்ம தமிழர்களோட அந்த இது நான் பேசுறேன். இப்ப இந்த மூலிகை என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நம்ம முறைப்படி வந்துட்டு இப்போ தாந்திரிகத்தை பயன்படுத்தக்கூடிய நம்ம தாந்திரிகத்துக்கு பயன்படுத்த போறோம். இல்ல ஜாலத்துக்கு பயன்படுத்த போறோம்னா, அத வந்து நாம வந்து முறையா காப்பு கட்டி, சாபம் போட்டு, அதற்கான மந்திர உயிர் குடுத்து, பிறகுதான் அந்த மூலிகையை நாம எடுத்துட்டு வந்து நாம வந்துட்டு ஜாலத்துக்கு பயன்படுத்தணும். மாந்திரிகத்துக்கு பயன்படுத்துறோம். இதே நாம அந்த மூலிகைய நாம வந்து சாப்பிடுறதுக்கு பயன்படுத்துறோம்னா, இப்போ நாம எடுத்துக்காட்டுக்கு ஒரு கோபுரத்தாங்கினம். இப்போ வந்துட்டு அதுல வந்து உங்களுக்கு தெரியாது, பெரும்பாலும் தெரியாது. கோபுரத்தாங்கினா எப்படின்னு தெரியாது. உங்களுக்கு ஒரு சில மூலிகை நாம எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ நத்தச்சூரி இப்போ நான் சொல்லியிருக்கேன். இப்போ நாங்க இந்த பதிவிலே குடுத்துருக்கேன் நானு. இந்த நத்தச்சூரியை நாம எடுத்துக்கிட்டோம்னு கேட்டீங்கன்னா, இந்த நத்தச்சூரி என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ரத்தத்த வந்து சுத்தப்படுத்தும். இதை நம்ம வந்து எப்படி எடுக்கலாம்? நம்ம இயல்பா எடுத்துக்கலாம். நம்ம ஒரு மூலிகை இருக்கு. அந்த மூலிகையை வந்து நாம எடுத்து அதை நல்லா ஒரு 6 வாட்டி, 7 வாட்டி நல்லா அலசணும். ஏன்னா, அதுல இருக்கக்கூடிய இந்த ரேடியேஷன் இருக்கக்கூடிய அந்த தூசு எல்லாம் டஸ்ட் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா? அந்த டஸ்ட் எல்லாம் நாம என்ன பண்ணணும்? நல்லா கழுவணும். நல்லா கழுவி அது சுத்தமா இருக்குன்னா மட்டும் நல்லா இடிச்சு நாம வந்து தினமும் காலையில ஓரளவுக்கு அந்த பவுடர் மாதிரி அதை எடுத்து நாம வந்துட்டு ஒரு தேன்லயோ அல்லது பால்லயோ இல்ல தண்ணிலயோ நம்ம வந்து கலந்து சாப்பிட்டோம்னா, நம்ம வந்து உடல் வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கும். நம்ம உடலுக்கு வந்து அதீத சக்திகள் கிடைக்கும். நம்ம ஆற்றலை வந்து நமக்கு வந்து பெற முடியும். அதுக்கான சக்தி வந்துட்டு இந்த மூலிகைக்கு பெரும்பாலும் உண்டு. சரி, நம்ம இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க. நம்ம அந்த கேள்வியை நம்ம முடிச்சுட்டு வரலாம்.
சார் இப்போ நம்ம பாரம்பரிய உணவு தமிழர்களோட உணவான என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து சைவ உணவு தான் சார். இந்த சைவ உணவு தான் தமிழர்களின் பாரம்பரிய உணவு. சரிங்களா? நீங்க நீங்க ஒரு வரலாற்றை நீங்க படிச்சீங்கன்னாலே தெரியும். நீங்க நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தகுந்தது போல வந்து சொல்றதெல்லாம் கிடையாது. தமிழர்களுடைய உணவு, பாரம்பரிய உணவு சைவ உணவு தான். இதில எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நீங்க ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி போனீங்கனாலுமே, தமிழர் வந்துட்டு அனைவருமே வந்துட்டு சைவர்கள் தான், சைவ உணவு தான் சாப்பிட்டுருக்காங்க. இதில யாரும் ஒருத்தர் கூட அசைவ உணவு சாப்பிட்டதே கிடையாது. சரிங்களா? இவங்க எப்போ வந்து இந்த சைவ உணவு, அசைவ உணவு மாறுறான்னு கேட்டீங்கன்னா, அந்நியர்கள் படையெடுப்பதற்கு பிறகு தான் இவங்க எந்த காலகட்டத்தில மாறுனாங்கன்னு தெரியாது. அதுக்கப்புறம் அந்த காலகட்டத்துக்கு பிறகு தான் நம்ம பெரும்பாலானோர் இந்தியாவுல இருக்க பெரும்பாலான மக்கள் வந்துட்டு அசைவத்துக்கு போயிருக்காங்க. சரிங்களா? அதனால தமிழர்களின் உணவு வந்து சைவ உணவு தான். ஏன்னா, அது இப்ப நெறைய எடுத்துக்காட்டுகள் இருக்கு. ஏன்னா, இப்ப இருக்கக்கூடிய இந்த மூலிகை மருந்துகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து தமிழர்களால கண்டுபிடிச்சது. ஏன்னா, அத்தனை பேரும் சைவம் சாப்பிட்டவங்க தான். ஏன்னா, தமிழ் மருந்து நீங்க வந்து உணவா சாப்பிடும்பொழுது பார்த்தீங்கன்னா, அசைவ உணவே சாப்பிடக்கூடாது. அது சாப்பிடவே கூடாது. இன்னைக்கு வேற வழியில சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, வியாதிகள் வந்து சரியாகுது. என்ன காரணம்? ஏன் ரொம்ப லேட் ஆகுது? ஏன் வந்து ரொம்ப கூடுதல் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த அசைவ உணவோடு சேர்த்து அது 2ம் கலந்து இருக்கு. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மூலிகையோட ஒரு மருந்த குடுக்குறாங்கன்னும்போது, அது சீக்கிரம் குணமாவாததுக்கு காரணம் வந்து அதுதான். 3 நாள் சாப்பிட சொன்னா ஒரு 3 வருஷம் சாப்பிட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அந்த அசைவ உணவோடு சேர்த்து சாப்பிடுறாங்க. ஏன்னா, இப்போ வந்து நீங்க அசைவ உணவு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னா, என்ன கேட்குறான்னு கேட்டீங்கன்னா, அவன் சாப்பிட்டே ஆகணும். வேற வழி இல்ல. சாப்பிடாம இருக்க முடியாதுன்றாங்க. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, மருந்து சாப்பிடு அப்படின்னு விட்டுர்றாங்க. அது குணமாவுதான்னு கேட்டீங்கன்னா, பெரும்பாலும் குணமாவதுக்கு ஒரு 3 வருஷங்கள் ஆகுது. ஒரு 3 நாள்ல சாப்பிட்டா சரியாகக்கூடியது. தமிழர்கள் இத வந்துட்டு அதிகமா வந்துட்டு தமிழர்கள் வந்துட்டு இந்த நான்வெஜ் சாப்பிடாதனால இந்த மூலிகை வந்து நம்ம அன்றாட எல்லாரோட வாழ்க்கையிலும் வந்து அந்த காலகட்டத்தில வந்து ஒரு 1000 ஒரு 5000 ஆண்டுகள் 5000 அதாவது 500 ஆண்டுகளுக்கு முன்னாடியிலிருந்து அனைவருமே இத சாப்பிட்டுருக்காங்க. பெரும்பாலான கிராமத்தில பார்த்தீங்கன்னா வந்து அசைவம்ன்றதே கிடையாது. சைவங்கள் தான். புரியுதுங்களா? நாம வந்து நம்மளோட அகராதி, அதாவது தமிழரோட அகராதியா இருக்கட்டும். தமிழர்களோட பாரம்பரிய உணவு. தமிழர்களோட உணவே சைவ உணவு தான். அசைவ உணவே கிடையாது. அசைவம்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, தமிழர்கள் வந்து பகுத்தறிவாளர்கள். பகுத்தறிவாளர்கள் யாரும் அசைவம் சாப்பிடுவாங்களா? 6வது அறிவு இல்லையா அது? 6வது அறிவு. இந்த 6வது அறிவு வந்து பகுத்தறிவு. எல்லாத்தையுமே சமமா பார்க்கும். எந்த ஜீவனா இருந்தாலும் சமமா பார்க்கும். பகுத்தறிவா உள்ளவன் கொல்வானா? அதனால தமிழர்களின் உணவு வந்து சைவ உணவு. நம்ம பகுத்தறிவாளன் சொல்றதுல பிரயோஜனம் கிடையாது. பகுத்தறிவாளன் வந்து பகுந்து தான் பார்ப்பான் எல்லாத்தையுமே. அது ஜீவனா இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். அதுக்கு தான் அறிவு, 6வது அறிவு. 6வது அறிவு என்பது அனைத்துக்குமானது. புரியுதா? தனக்கானது கிடையாது. அந்த 5 அறிவு மட்டும் தான் தன்னோட சுயநலத்துக்காகவும், தன்னோட இனத்துக்காக, தன்னோட உணர்வுக்காகவும் மத்த எல்லாத்துக்கும் இந்த 5 அறிவுல தான் செயல்படும். இந்த 6வது அறிவுன்றது கூட அது அனைத்துக்குமானதும். அப்போ இந்த 6வது அறிவுன்றது எல்லாத்துக்குமே பயனாகும். இந்த உலகத்துல உள்ளது, உலகத்தை உருவாக்குறது, அடுத்த ஜீவனை வந்துட்டு தன் ஜீவனா பார்க்கறது, சரியா? அடுத்த ஜீவனை தன் உணர்வா பார்க்கறது, இதெல்லாம் எந்த அறிவு வேலை செய்யணும்? இந்த 6வது அறிவு தான் வேலை செய்யும். 5வது அறிவு வேலை செய்யாது. இந்த 5வது அறிவு தன்னோட உணர்வுக்கு தான் வேலை பார்க்கும். நம்ம புத்திசாலித்தனத்துக்கு வேலை பார்க்கும். அதை எப்படி வந்து நமக்கு சாதகமா பண்ணிக்கலாம் அப்படின்றது. ஏன்னா அது மிருகத்துக்கும் உண்டு. சரியா? இதை எப்படி வந்து நாம வந்து இன்னொரு ஜீவனை எப்படி நாம வந்து தெரியாம அடிக்கணுன்றது தான் அந்த புத்திசாலித்தனம். அது வந்து அந்த அறிவும் உண்டு. அதனால இந்த 6வது அறிவுன்றது தான் வந்து அனைத்துக்குமான அறிவு. உலகத்துல எல்லாத்துக்குமான அறிவு. நம்ம உலகத்தை நம்ம பாதுகாக்கணும்னாலும் அந்த 6வது அறிவு தான் பயன்படும். சரிங்களா?
ஒரு வழியை வந்து நாம் வந்து சரியாக கொண்டு போகணும் அப்படின்னாலும் இந்த 6வது அறிவு தான் பயன்படுறோம். இந்த 6வது அறிவு யாருக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, மனித குலத்துக்கு மட்டும் தான் இருக்கு. அந்த மனித குலம் இந்த 6வது அறிவாளர் வந்து பயன்படுத்தணும். சரிங்களா? அதனால இந்த சைவர்கள் என்றது வந்துட்டு தமிழர்களோட சொத்து. சரியா? இந்த சைவ உணவுன்றது வந்துட்டு தமிழர்கள் மட்டும்தான் இதை பயன்படுத்தி இருக்காங்க. சரியா? முதல் வந்துட்டு சைவ உணவு வந்துட்டு பயன்படுத்தினோம் தமிழர்கள். தமிழர்கள் வந்து சைவ உணவு தான். தமிழர்கள் சைவர்கள் தான். சரிங்களா? இதுக்கான ஆதாரங்கள் வந்து யார் எங்கே போய் தேடினாலும் தமிழன் வந்துட்டு சைவம் அசைவத்தில் இருந்தான்றது அது வந்து கட்டுக்காது. அதெல்லாம் கிடையவே கிடையாது. தமிழர்களோட பாரம்பரிய உணவே, தமிழரோட உணவே சைவ உணவு தானே தவிர வேற எந்த உணவுமே கிடையாது. சரியா? அசைவ உணவுலாம் தமிழரோட உணவுலாம் கிடையாது. உதாரணத்துக்கு நம்ம கோயில்களில் வந்துட்டு பலியிடம் வழக்கம் உண்டு இல்லையா? இந்த வந்து ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எந்த கோயிலில் பலியிட்டு இருக்காங்க? கிடையாது. கோயில்களில் நாம் படைக்கக்கூடிய சாப்பாடுகளையும் ஜோதி மட்டும் தான் வழிபட்டுருக்காங்க. எந்த கோயிலையும் ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி, ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எந்த கோயிலும் பலியிட்ட வழக்கம் கிடையாது. ஏதாவது இருக்கா பாருங்க, ஏதாவது நூலில் இருக்கா பாருங்க. சரிங்களா? நாம் என்ன விளைச்சிருக்கோமோ, என்ன நம்ம பயன்படுத்தியிருக்கோமோ இதை கொண்டு வந்து தான் நாம் பால், பழம், கனி, நெல், திணை இதெல்லாம் எதை கொண்டு வருவோம்னு கேட்டிங்கன்னா வந்து கடவுளுக்கு அதை தான் படைப்போம். நாங்கள் இதை தான் சாப்பிட்றோம், இதோட உணவு நாங்கள் தான், இதை வந்து நாங்கள் படைச்சிருக்கோம், இது எப்பொழுதும் எங்களுக்கு வேண்டும் அப்படின்றதுக்காக அந்த உணவுகளை கொண்டு போய் நம்ம படைப்போம். எப்படி? இந்த காய், கனி, பழம் வகை, திணை, நெல் இதெல்லாம் கொண்டு போய் நவதானியங்களை கொண்டு போய் அங்கே வச்சு தான் நமக்கு இதை திரும்ப நமக்கு இது எப்பொழுதுமே வேணுன்றதுக்காக தான் நம்ம கடவுள்கிட்ட வேண்டிப்போம். இதுதான் தமிழரோட சைவ உணவு. புரியுதுங்களா? அசைவ உணவு தமிழர் உணவு கிடையாது. இதை நாம ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணும். சரியா? சரி. நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க சார். அடுத்த கேள்வி உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? நீங்கள் கேட்ட கேள்வி சரியான கேள்வி தான். ஊர் வினை கருமை வினைன்னு கேட்டீங்க. இதை சில பேரை வந்து பாதிக்கும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த நம்ம சொல்லக்கூடிய இந்த வார்த்தையிலே கர்ம வினை வந்து அடங்கிறது. சரிங்களா? இந்த ஒரு இதுக்கு முன்னாடி நான் சொல்ல அந்த இதில் வந்து இந்த கர்ம வினைன்றது அடங்குது. இந்த ஊழ் வினை என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் வந்துட்டு ஒரு செயலை செய்யக்கூடாது அப்படின்னு நினைப்போம். தவறான செயல். அந்த தவறான செயலை யாரோ ஒரு வீண் கௌரவத்துக்காக என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, அந்த தவறை செய்ய வேண்டிய சூழ்நிலை நமக்காக செய்யணும். யாருக்காகவோ அதை செய்ய ஆரம்பிச்சோம். ஆனால் தவறான வேலை. அது மற்றவங்களை வந்து பெருமளவில் பாதிக்கக்கூடிய வேலை. அது ஊழ் வினையை சேர்ந்து. சரிங்களா? இந்த கருமை வினைன்றது பாருங்க. இந்த கருமை வினைன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, தெரிந்த பாதக செயல் செய்கிறது. ஒருத்த பாதிப்பான் தன்னோட சுயநலத்துக்காக, தன்னோட கௌரவத்துக்காக, தன்னோட ஒரு சுயநலத்துக்காக என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, அந்த வினையை வந்து செய்வான். அவன் பாதிச்சுட்டு போட்டோம், எனக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஏன் நான் நல்லா இருக்கணும், என்னோட என்ன நினைக்கிறாங்களோ அது வந்து அவங்களுக்கு திருப்பி அடிக்கும் தெரியல. என்னோட பாரம்பரியம் நல்லா இருக்கணும், என்னோட வடிவரவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க பாருங்க. அது முற்றிலும் தவறு. அது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி தன் நிலையை மாத்திக்கிறாங்க. அப்போ மாத்திக்கும் போது என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, அது வந்து கர்ம வினையில போயிடும். என்னன்னா, ஒருத்தவங்களை வந்து தாக்குறோம், மற்றவங்களை வந்து இது செய்யறோம், மற்றவங்களை கஷ்டத்தை கொடுக்குறோம், மற்றவங்களோட பொருள் வந்து நாம் அபகரிக்கிறோம் அப்படின்னு இருக்கும்போது அவங்களோட எண்ணங்கள் இருக்க பாருங்க. அந்த எண்ணங்கள் அவங்க மனதுக்குள்ள மந்திரம் போல அந்த ஒலி இருக்கு பாருங்க. அந்த ஒலி ஏமாந்தவங்களோட ஒலி இருக்கு பாருங்க. அந்த ஒலி சும்மா இருக்காது. அதோட உள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆற்றலை தூண்டிக்கிட்டே இருக்கும்.
பக்கராட்டம் தூண்டிகிட்டே இருக்கும். அப்போ அந்த ஏமாந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அது மனதால் அந்த சக்தியால ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட அளவு அது என்ன ஆகும்ன்னு கேட்டீங்கன்னா, யார் ஏமாத்தினாங்களோ அத வந்து போய் தாக்கிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அது என்ன ஆகும்னா கர்ம வினையில போய் சேரும். சரிங்களா? இந்த கரும வினையில சேரும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கே தெரியாது. நாம வந்து ரொம்ப புத்திசாலித்தனமா அவங்கள ஏமாத்திட்டோம் அப்படின்னு நினைப்பாங்க. கிடையவே கிடையாது. அது கர்மத்துல சேர்ந்துரும். அவங்களே ஏமாத்திட்டாங்க. அவங்களோட ஜெனரேஷன பின்னாடி அவங்க என்ன அவங்களோட ஜெனரேஷன் அவங்க நினைச்சிருக்காங்க நம்ம வளர்ந்துட்டே இருப்போம். நம்ம நெறைய வந்து பணம், பொருள் எல்லாம் சேர்த்துட்டோம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. கிடையவே கிடையாது. அந்த கர்ம வினை இவங்க எந்த அளவுக்கு நினைச்சாங்களோ அந்த அளவுக்கு மட்டும் தான் இருக்கும். நினைக்காத ஒரு இடம் இருக்கு. அங்க போனோம்னா டோட்டலா அவங்களோட கதையெல்லாம் அதோட முடிவுக்கு வந்துரும். சரிங்களா? இந்த கர்ம வினைன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு கர்ம வினை பண்ணிட்டாங்க. இந்த கர்ம வினைய வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு இந்த கர்ம வினை போயிடுவாங்களா கேட்டா கிடையவே கிடையாது. திரும்ப வந்து அந்த கர்ம வினை இருக்கிற வழியும் பிறவி எடுத்துட்டே இருப்பாங்க. ஊழ் வினை இருக்கிற வழியும் பேர் எடுத்துட்டே இருப்பாங்க. பிறவி எடுத்துட்டே இருப்பாங்க. ஏன்னா, எது யாருக்கு எதை சொன்னாலும் அத வந்துட்டு தெளிவாக, நல்லதாக 4 பேர் வந்து நல்ல பயனடையணும். சரிங்களா? மன சிந்தனையில சந்தோஷம் இருக்கணும். அத வந்து சொல்லணும். ஏதோ ஒரு வகைக்காக, யாரையோ ஒருத்தர கெடுக்கிறதுக்காக ஒரு பொய்யான ஒரு தகவல குடுத்துட்டோம்னா, அது வந்துட்டு ஊழ்வினையில சேரும். சரிங்களா? எந்த செயல் நேரா நம்ம தாக்குறோமோ அது கர்மவினை சேர்ந்துரும். பல பேருக்கிட்ட சொல்லி அத வந்து எல்லார்கிட்ட போய் சேரும்போது அது வந்து ஊழ்வினையில சேர்ந்துரும். புரியுதுங்களா? அவங்க ரொம்ப புத்திசாலித்தனமா நாம பண்ணிட்டோம்னு நினைப்பாங்க. அது எங்க போகும் சுத்தினா அந்த வீட்டுக்கு குழப்பத்துக்கு வந்துரும். பிறவி எடுக்கும்போது அந்த குழப்பத்த அவங்க தான் அனுபவிப்பாங்க. கர்ம வினை செய்றவனும், ஊழ்வினை செய்றவன் 2 பேருமே பார்த்தீங்கன்னா, பிறவி எடுத்து தான் ஆகணும். புரியுதுங்களா? கோயிலுக்கு போவாங்க. கோயிலுக்கு இக்கால பிறவிய மட்டும் தான் பாதுகாக்கும். அடுத்த பிறவிக்கு வந்து கிடையாது. இந்த பிறவிக்கு மட்டும் தான் அந்த கோயிலுக்கு போய் நாம வந்து இதெல்லாம் பண்ணியிருக்கோம், தானம் தர்மம்லாம் பண்ணலாம். அந்த தானம் தர்மம் இப்போ பண்ற பிணிகளுக்கும், இப்போ பண்ற கர்மத்துக்கும், இப்போ பண்ற ஊழ்வினைக்கும் மட்டும் தான் அது பாதுகாப்பு. அடுத்த ஜென்மம் இருக்கு பாருங்க. அதாவது வினை செய்த ஜென்மம். அந்த ஜென்மத்துக்கு வந்து பாதுகாப்பு கிடையாது. அதெல்லாம் அவங்க அனுபவிச்சு தான் ஆகணும். என்ன சூட்சமா வஞ்சம் எதெல்லாம் பண்ணினாலும் அதை அடுத்த ஜென்மத்தில் அனுபவிச்சு ஆகணும். சரிங்களா? எது செய்தாங்களோ அதை அவங்க தான் அதை சரி பண்ணணும். அதனால அவங்க இந்த ஜென்மத்தில் நம்ம தப்பிச்சிடுறோம், நம்ம ஒன்றும் இல்லை, நம்ம ரொம்ப புத்திசாலித்தனமாக இருந்துட்டோம்னு நினைக்கவே முடியாது. சரிங்களா? இதுதான் ஊழ்வினை கர்மம் நிறைய இருக்குது. இதில் வந்து நம்ம பிரித்து நம்ம பேசணும்னா நிறைய வினைகள் நம்ம சொல்லிட்டு போகலாம். நிறைய கர்மம் யார் என்னென்ன அதெல்லாம் பேசும்போது நம்ம வந்து ஒரு சப்ஜெக்டை வந்து நம்ம பேசும்பொழுது பேசலாம். என்னென்னா இதில் வந்து நான் இங்கே ஒரு சின்ன ஒரு பதிவு போனேன். நான் ஒரு சுருக்கமான ஒரு விடை தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இது பெரிய லெவலுக்கு நம்ம சொல்லணும்னா ஊழ் வினயம் கர்ம வினயம் மூலம் பெரிய அது நிறைய இருக்குது. ஒரு விதத்தில் நம்ம எடுத்துக்கணும்னா நிறைய இந்த ஒரு வழிகள் இருக்குது. அந்த வழியில் வந்து நிறைய நம்ம தேடி அதை வந்து பார்க்கலாம். அத்தனையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊழ்வினை கர்மவினை சேரக்கூடியது. இதுதானா கிடையாது, இதுதான்ன்றது கிடையாது. பல வகையில் வந்து அது வந்துட்டு சேர ஆரம்பிக்குது. சரிங்களா? அதனால் நாம் இதெல்லாம் சேரக்கூடாது அப்படின்னு என்ன பண்ண நம்ம பொய் பேசக்கூடாது, மற்றவங்களை துன்புறுத்தக்கூடாது, மற்றவங்களை ஏமாற்றக்கூடாது, மற்றவங்கள மனது புண்படுத்தப்படும்படி நாம் பேசக்கூடாது, நடந்துக்கவும் கூடாது. அப்படியெல்லாம் இருந்தால் ஊழ்வினையும் சேராது, கர்ம வினையும் சேராது. நல்லா உழைக்கணும். வஞ்சம் இருக்கக்கூடாது, சூது இருக்கக்கூடாது, பூச்சி இருக்கக்கூடாது. இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் கர்ம வினை சேராது. சரிங்களா? இந்த கர்ம வினை சேரனா இது அத்தனை கெட்ட பழக்கங்களும் கெட்ட சிந்தனைகளும் இருந்தால் கர்ம வினையும் ஊழ்வினையும் சேரும். சேராமல் இருக்கணும்னா இந்த நல்ல விஷயங்கள் வந்து நாம் வந்து பயன்படுத்திக்கணும். நீங்கள் கேட்ட கேள்வி, செல்வத்தை இழுக்கும்
இதை எப்படின்னு கேட்டிங்கன்னா, செல்வம் நமக்கு வந்து சேரணும் அப்படின்னு நம்ம நெனச்சோம்னா, முதல்ல வந்து நம்ம இருக்கக்கூடிய வீட்ட ரொம்ப சுத்தமா வச்சுக்கணும். இருக்கக்கூடிய வீட்ட சுத்தமா வீடு எப்படி இருந்தாலும் சரி. ஆனா வீட்ட சுத்தமா வச்சிருக்கணும். துணிகள அங்க இங்க வந்து கண்ட இடத்துக்கு போடக்கூடாது. இதெல்லாம் நல்லா மடிச்சு, அழுக்கு துணியா இருந்தாலும் சரி, அத நல்லா வந்து துவச்சு நல்லா மடிச்சு வச்சுக்கணும். அழுக்கு துணி அப்படியே இருந்தா பீரோல வைக்கக்கூடாது. பொட்டியில வைக்கக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட இடத்துல அழுக்கு துணிய மடிச்சு வைக்கக்கூடாது. அழுக்கு துணி இருந்ததுன்னா உடனே துவைச்சிடணும். துவைச்சு வச்சிடணும். முதல்ல நம்ம இருக்க இடத்த வந்து முதல்ல சரி செஞ்சுக்கணும். அதுக்கு பிறகு நாம போயிட்டு வெளியில இருக்கக்கூடிய வாசல வந்துட்டு தண்ணி துவைச்சு, இந்த காலத்துலலாம் வந்து சாணியெல்லாம் போட்டு முழுக மாட்டாங்க. ஆனா வந்து தண்ணி தெளிச்சு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, கோலம் போடணும். கோலம் போட்டு காலையில எழுந்து வந்து ஒரு வேலைய முடிச்சுட்டோம்னாலுமே, நமக்கு வந்து தெய்வ கடாட்சம் நமக்கு இயல்பாவே வந்துரும். நம்மோட உணர்வுல வந்து நல்ல சிந்தனைகள் வரும். செல்வங்கள் அனைத்தும் வந்து எப்படி நாம வந்து செல்வங்கள் இயல்பா எல்லாமே நமக்கு கிடைச்சிரும். அதிகாரம் கிடைச்சிரும், செல்வம் கிடைச்சிரும். இதெல்லாம். இத நம்ம அடிப்படையில இது செய்யணும். பிறகு தான் நம்ம வந்துட்டு இந்த எந்திரங்கள் வாங்குறதாலும், சாமிக்கு பூஜை செய்தாலும் அதுக்கு வந்து 3வது இடம். முதல்ல நாம வந்து வீட வந்து சுத்தமா வச்சுக்கணும். வீட்ல இருக்கக்கூடிய பொருட்கள வந்துட்டு அப்புறப்படுத்தணும். தேவையில்லாத பொருட்கள், அழுக்கு துணிகள வந்து நம்ம வீட்ல வச்சிருக்க கூடாது. அப்படி அழுக்கு துணிகள ஏதோ துவச்சு, அத பத்திரம் வச்சு ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு நாம வந்துட்டு பூட்டி வைக்கணும். அந்த மாரி இருந்தா நமக்கு செல்வங்கள் வந்துட்டு சேரும். ஏன்னா லட்சுமி கடாட்சம் நம்மோட தெய்வ கடாட்சம் வீட்டுக்குள்ள வந்துருச்சு, நமக்குள்ள தெய்வ கடாட்சம் வந்துருச்சுனாலுமே பணங்கள், செல்வங்கள், அதிகாரங்கள் எல்லாமே நமக்கு சேரும்.